64வது பாடல் திருப்புகழ். நித்தியுள்ள ஆடை அவிழ்கின்றது, விரக வேதனையால் தவிக்கின்றேன், கொடி போன்ற நான் மன்மதனது பானத்தால் தடைபடுகின்றேன், தனிமையில் நின்று திகைக்கின்றேன். மெல்லிய இனிய தென்றல் காற்றுடன் வந்து சந்திரன் நின்று கொடுத்துகின்றான் என்று மனம் புறப்படுகின்றேன் என்றெல்லாம் உண்மையான கவிதைகள் சிலவற்றை மனிதர்கள் மீது பாடி சில புலவர்கள் வீணே இருக்கின்றார்கள். திருச்செந்தூரில் எழுந்தருளிய முன்னை பற்றி பாடி கடைத்தேற அறிய மாட்டார்களோ? திருமாலுக்கும் 4 வேதங்களுக்கும் கடமனுக்கும் காண்பதற்கு முடியாத முடியாத திருவடியையும் சிவந்த ஜடாமுடியுடைய சிவபெருமானுக்கும் செய்தவும் நிறைந்தவரும் புதிய மலையிலே வாழ்வருமான அகசிய முனிவருக்கும் கருணை புரிந்து உபதேசிக்க மேலான குருமூர்த்தியே சுற்றத்தார் சூழ வலிமையுடன் வந்த அரக்கன் சூழன் தன் குலத்தோடு அழியும்படி கோபித்த பெருமானை தரிக்கும் கலை நெகிழ்க்கும் பாரதரிக்கும் கொடி மதனே வில்தகைக்கும் தனி திகைக்கும் சிறு தமிழ் தென்றலினூடே நித்தரிக்கும் பிற என புண்படும் என கவி சில பாடி இருக்கும் சில திருச்செந்திலை உரைத்து உந்திட அறியாரே அரிக்கும் சதுர்மறைக்கும் பிரம்மனுக்கும் தெரிவறிதானடி செஞ்சடை மூடிக்கொண்டிடும் அறுக்கும் பரி தவ பாரகிரி கும்பனன் முடிக்கும் கிருபை வரிக்கும் குருவர வாழ்வே கிளைக்கும் திரளருக்கன் கிளை கட கன்றிய பெருமாளே.